ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். இந்த முருகன் கோயிலில் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க முருகன் கோயில். முருகரை பார்க்கவே நமக்கு முருகன்னாலே அழகு தான். பட் இந்த கோயிலில் செம்ம அழகாக இருந்தார் முருகரே. மூலவருமே செம்ம அழகாக இருந்தாருங்க அங்கே பார்க்கும்போது. இந்த கோயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்றனால கொஞ்சம் நல்லா கோயில் நல்லா சுற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோமே. செமையாக இருந்துச்சு. இந்த மலேசியாவுக்கு அடுத்தது இந்த கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மலேசியாவுக்குலாம் போக முடியுமான்னு தெரில. பட் இந்த கோயில் போகும்போது மனம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மலையை சுற்றிலும் நடுவில் கோயில் இருக்குது. செமையாக இருந்துச்சு. இந்த இயற்கையோடைய அழகெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற கடைகளுமே நிறைய ஃபோட்டோஸு, முருகர் சம்மரம், வேல், மயில் இதெல்லாமே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு சின்ன ஒரு முருகர் தாங்க. செம்ம அழகாக இருந்தார். இந்த முருகரை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃப்ரேமே. இந்த கோயிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ ஹைட்டில் நிற்கிறார் இல்லையா முருகர், இதேமாரியே இந்த முருகர் அப்படியே ஆப்போசிட் மலையில் படுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன். பட் வீடியோவில் அது கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக தத்ரூபமாக அப்படியே முருகன் இந்த மலையில் தான் ஒரு அழகாக படுத்துட்ருக்க மாதிரி தெரிஞ்சது. நாங்கள் சூப்பராக பார்த்தோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியுதான்னு தெரில. ஆனால் சூப்பராக தத்ரூபமாக அவருடைய கிரீடம் ஆகட்டும், அவருடைய ஃபேஸ் ஆகட்டும், அவருடைய கால் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக தெரிஞ்சுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் விசிட் பண்ணுங்கள். கோயிலில் போய் விசிட் பண்ணும்போது மறக்காமல் இந்த மலையும் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.